அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்ல நம்ம ஃப்ரோசன் மினி சமோசாஸ எப்படி வச்சு எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் முதல் முறையா ஏர் ஃப்ரையர்ல இந்த ஃப்ரோசன் சமோசா வச்சு எடுக்க போறேன். இந்த கவர்ல பார்த்தீங்கன்னா, இந்த சமோசாவ 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்ப ஏர் ஃப்ரையர்ல வைக்க போறோம். அதனால நான் என்ன பண்ண போறேன், ஏர் ஃப்ரையர்ல 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு 12 மினிட்ஸ்க்கு நான் செட் பண்ண போறேன். இப்போ நம்ம 12 நிமிஷத்துக்கு செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது எப்படி குக் ஆகுது, எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றத வச்சு நம்ம அடுத்தடுத்த முறை பண்ணும்போது, அது கரெக்ட்டான டைம்ன்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். மேபி இப்போ 12 நிமிஷம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை 10 நிமிஷம் கூட ஆகலாம். இல்ல 8 நிமிஷத்துல அது குக் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும். நம்ம அத செக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அடுத்த முறை பண்றது நம்ம சுலபமா இருக்கும். அதே கரெக்ட்டான டைம நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, புதுசா ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏர் ஃப்ரையர்ல ப்ரீ ஹீட் பண்றதும், டர்ன் பண்றதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆன் ஆயிடும். இப்ப ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சவுண்ட் பீப் பீப்னு சவுண்ட் குடுக்க ஆரம்பிச்சிரும். இப்ப நம்ம உள்ள சமோசாவ போட வேண்டியதுதான். நான் ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஏர் ஃப்ரையர்ல வச்சு குக் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை தான். ஏர் ஃப்ரையரை இப்பதான் முதல் தடவையா பயன்படுத்த போறோம் அப்படின்றவங்களுக்கு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சமோசா எல்லாம் போட்டுட்டு ட்ரேயை உள்ள வச்சாலே நம்ம என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த இது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆக ஆரம்பிச்சிரும். நம்ம 12 நிமிஷம் செட் பண்ணியிருக்கோம். அதனால 12 நிமிஷத்துல இருந்து அது ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த விண்டோ லைட் இருக்கு. அதை வச்சு நம்ம குக் ஆயிருக்கா, குக் ஆகலையா, நமக்கு போதுமா அப்படின்றத அப்பப்ப செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லாவே தெரியும். இப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 12 நிமிஷத்துக்கு வச்சதுனால, இது 6 நிமிஷம் வரும்போதே என்ன ஆகும்னா, அது டர்ன் ஃபுட் அப்படின்ற மறுபடியும் நமக்கு பீப் பீப்னு ஒரு சத்தம் குடுக்கும். அப்ப நம்ம எடுத்து வெளியில எடுத்து நல்லா அத ஷேக் பண்ணி விட்டுட்டு, நல்லா அத எல்லாத்தையும் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு உள்ள வைக்க வேண்டியதான். நான் வச்சுட்டு அப்படியே லைட்டா ஷேக் பண்ணா போதும் அப்படின்னு பார்த்தா, என் பொண்ணு விடவே இல்ல. என் பொண்ணு எப்பவுமே ப்ராப்பரா எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க ஒண்ணொண்ணா பொறுமையா திருப்பி விட்டாங்க. டர்ன் பண்ணும்போதே தெரிஞ்சது ஓரளவு நல்லாவே குக் ஆயிருச்சு. அதனால நான் 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் அத எடுத்துட்டேன். நான் வெளியில எடுத்துட்டேன். ஏன்னா சமோசா நல்லா கோல்டன் கலர்ல ஆயிருச்சு. அதனால வெளியில எடுத்தேன். இனிமேலு நம்ம ஃப்ரோசன் சமோசா ஏர் ஃப்ரையர்ல வச்சு எடுக்கணும்னா 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு 8 இல்ல 9 நிமிஷம் வச்சா போதும். அது நல்லாவே குக் ஆகி வந்துரும். அதே போல நம்ம இப்ப வச்சு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, 3 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா மொறு மொறுன்னு உள்ளலாம் நல்லா வெந்து இருந்தது. நீங்க புதுசா ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.